கட்டாயத்துல இருக்காங்க. அப்ப இந்த யூரிக் ஆசிட் அதிகமாகும் போது பாடியில என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும், இந்த யூரிக் ஆசிட் லெவல் ஹியூமன் பாடியில ஏன் ரைஸ் ஆகுது, இது உடம்புல இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். இத நேச்சுரலா நம்ம சொன்ன மாதிரி ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு ஹெர்பல் மெடிசன்ஸ், பெஸ்டான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், எதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது குயிக்கா இந்த யூரிக் ஆசிட் லெவல் ரெடியூஸ் ஆகும்னு இந்த முக்கியமான தகவல்கள் பற்றித்தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும். சரி, யூரிக் ஆசிட் எதனால நமக்கு ரைஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். முதன்மையான விஷயம், கண்டிப்பா பேஷண்ட்ஸ்க்கு ட்ரிங்கிங் இல்ல ஸ்மோக்கிங் ஹாபிட் கட்டாயம் இருக்கும். இந்த பழக்கம் இல்லைன்னா அதிகமான மெடிகேஷன் ஹிஸ்டரி இருக்கும். ஏதாவது ஒரு கிரானிக் ப்ராப்ளம்ஸ்